வணக்கம் மக்களே, குரூப் 2 எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் படிக்காமலே இருக்கீங்க. தயவு செஞ்சு படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? குரூப் 4 இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பக்கம் போனாலும் குரூப் 2 எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிதி பொருளியல். ஓகேவா? பிஸ்கல் எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் எக்கனாமிக்ஸை படிக்கவே மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. எக்கனாமிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு முகம் சுழிச்சுட்டு படிக்காமலே போயிடுறீங்க. ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ல எக்கனாமிக்ஸ் மட்டும் நமக்கு 15 கொஸ்டின் கேட்றாங்க. ஓகேவா? யூனிட் 5ல 15 கொஸ்டின் கேட்றாங்க. அதுலயும் எக்கனாமிக்ஸ்ல நிதி பொருளியல் பிஸ்கல் எக்கனாமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். 12th 9th லெசன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஷார்ட்கட்டு கான்செப்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு இதுல வந்து நிறைய வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. யார் யாரும் டைலாக்ஸ் சொன்னா இந்த டைலாக்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த ஒரே வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பேஜோட ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு அழகான திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போலாம். ஆகாறு அளவிடதாயினும் கேடில்லை, போகாறு அகலக்கடை. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமே ஆனால் வரவு குறைவாக இருந்தாலும் கேடெதும் விளைவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்னதான் கம்மியா சம்பாதிச்சினாலும், உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஓகேவா? நீங்க என்னதான் கம்மியா சம்பாதிச்சாலும் நீங்க செலவு பண்றது வெறும் 300 ரூபாவா இருக்கு, செலவு பண்றது ரொம்ப கம்மியா இருக்குனாலும் நீங்க கம்மியா சம்பாதிச்சினாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. புரியுதா? நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து குறைவாக இருந்தாலும் நீங்க செலவு பண்றது குறைவா இருந்துச்சுன்னா நீங்க கம்மியா சம்பாதிச்சு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றத இங்க சொல்ற. ஓகேவா? ஆகார் அளவிடதாயினும் கேடில்லை, போகாறு அகலக்கடை. அப்ப வள்ளுவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு சம்பாதிக்க பெருசுல பாக்கணும்னா நீ செலவு பண்றது கம்மியா செலவு பண்ணு அப்படின்றது வள்ளுவர் நம்ம கிட்ட சொல்றாரு. புரியுதா? சோ இது அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு லெசன் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ராஜா. ஓகேவா? டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் டேக்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு நேரடியா கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி செலுத்தினா அது டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? நேர்முக வரி. இதே நம்ம ஒருத்தவங்க வந்து பணம் செலுத்துவோம், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தினாங்கன்னா அது இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? அது இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. ஓகே, நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்னதான் வித்தியாசம்? அதுக்கான எடுத்துக்காட்டுல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி. ஏன் அப்படின்னா, நம்ம கடைக்கு போய் 100 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு வச்சுப்போமே, நம்ம அந்த கடைக்காரர் தான் பணம் கொடுப்போம் பிரியாணி சாப்பிட்டதுக்கு. அந்த கடைக்காரர் தான் என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி செலுத்துவார். அதனாலதான் என்னது ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு. வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலால் வரி. கலால் வரினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி வரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏதாவது உற்பத்தி பண்ணாங்கன்னா அது போடக்கூடிய வரி தான் என்னது, கலால் வரி. உதாரணத்துக்கு இந்த போர்டு இருக்கு, இந்த போர்டு வந்து உற்பத்தி பண்றாங்களா, அதுக்கு ஒரு வரி போடுவாங்க. இப்ப இந்த ஒரு பென் இருக்கு, இந்த பெண்ணுக்கான வரி. இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது அதுக்கு ஒரு வரி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் கலால் வரி. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுங்கவரி. ஓகேவா? சுங்கவரியில பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க லக்கி பாஸ்கர் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த டிவி வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுமே என்னதான் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு. வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, விற்பனை வரி. ஓகேவா? விற்பனை வரி இது எல்லாமே அது இன்டைரக்ட் டாக்ஸ்க்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு. புரியுதா? அப்ப டைரக்ட் டாக்ஸ்க்கான எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் யார் செலுத்துவா? நம்ம கவர்மெண்ட்டுக்கு நேரடியா செலுத்துவோம். அதனால நேர்முக வரிக்கு வருமான வரி தான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறுவன வரி. ஒரு நிறுவனம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அந்த நிறுவனம் தான் கவர்மெண்ட்டுக்கு நேரடியா பணம் வந்து செலுத்துவாங்க, வரி வந்து செலுத்துவாங்க. அதனால ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். அடுத்து சொத்து வரி. ஓகேவா? சொத்து வரி யார் செலுத்துவா? நம்ம தான் டைரக்டா வந்து கவர்மெண்ட் செலுத்துறோம். நம்ம வீட்லயே வந்து டைரக்டா வந்து வாங்கிட்டு போறாங்களா இல்லையா? அதுவே இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இன்கம் டாக்ஸும் கார்பரேட் டாக்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்குல்ல, சொத்து வரி இருக்குல்ல, இந்த சொத்து வரி மட்டும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, நகராட்சி, முனிசிபாலிட்டி அல்லது நகராட்சி அல்லது மாநகராட்சி. ஓகேவா? நகராட்சி இல்ல மாநகராட்சி தான் வந்து இது வந்து இந்த வரி வந்து வசூல் செய்வாங்க. புரியுதா? சோ இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்றது மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் மாநகராட்சி தான் வந்து அந்த வரி வந்து வசூல் செய்வாங்க. சோ புரிஞ்சிச்சா? சோ டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு, அதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, வளர் வீதம் தேய் வீதம். ஓகேவா? மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணா, டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்ல வளர் வீதம் தேய் வீதம். அது என்ன வளர் வீதம் தேய் வீதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வருமானம் வந்து அது இன்கம் டாக்ஸ் செலுத்துறோம்.
ஸோ அப்ப அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமா இருக்கு. ஸோ அதனால இந்தியன் எக்கானமியும் வளருது. அதனால இது வந்து வளர் வீதம், ப்ரோக்ரஸிவ் சொல்லலாம். அப்ப இது ஏன் தேவை வீதம்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க, நம்ம பார்த்தோமா இல்லையா, எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணி வைக்கிறாங்க, என்கிட்ட நான் பணம் இருந்தா நான் வாங்காமலே இருந்தா என்ன ஆகும், அது அப்படியே தான் இருக்கும். அப்ப கவர்மெண்ட்டுக்கு வருமானம் பெருசா போகாது. ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ்னா அது ப்ரோக்ரஸிவ், நேர்முக வரினா அது வளர் வீதம், மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸ்னா அது தேய் வீதம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரெக்ரெசிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல வரி ஏய்ப்பு செய்ய முடியும், இதுல வரி ஏய்ப்பு செய்யவே முடியாது. ஏன் சார் அப்படின்னு நல்லா கேட்டீங்க அப்படின்னா, வரி ஏய்ப்புனா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா, இல்ல நான் வந்து 5 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிச்சு இந்த 5 லட்ச ரூபாய் தான் என்ன பண்ணுவாரு, அவர் இன்கம் டாக்ஸ் செலுத்த முடியும். அதனாலதான் என்னது, இதுல வரி ஏய்ப்பு செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து பண்ணவே முடியாது. நம்ம ஜிஎஸ்டி என்ன பண்றோம், சாப்பிடும் போதே அந்த 100 ரூபாய்க்கு வந்து ஜிஎஸ்டி குடுத்துட்டு வந்துருமே, கரெக்டா இல்லையா? இப்போ 100 ரூபாய்க்கு வந்து பிரியாணி வாங்குறோம்னா 90 ரூபாய் தான் அந்த பிரியாணியா இருக்கும். 10 ரூபா தானே அந்த ஜிஎஸ்டி, அதையும் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிச்சிருவாங்க. புரியுதா? நம்ம பொருள் வாங்கும் போதே கொடுத்துன்னு வாங்குறோம். ஸோ அப்ப இதுல வந்து வரி ஏய்ப்பு செய்யவே முடியாது. புரியுதா? ஸோ அப்ப டைரக்ட் டாக்ஸ்ல வரி ஏய்ப்பு செய்ய முடியும், இதுல வரி ஏய்ப்பு செய்யவே முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது பணவீக்கத்தை குறைக்கும், இது பணவீக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் பணவீக்கத்தை வந்து குறைக்குது? முதல்ல பணவீக்கம்னா நமக்கு என்ன தெரியணும், இன்ஃபிளேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, பணத்தோட புழக்கம் வந்து அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, பணத்தோட புழக்கத்தை என்ன பண்ணுது, டைரக்ட் டாக்ஸ் கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய பணத்தை நம்ம என்ன பண்றோம், டாக்ஸா கவர்மெண்ட் செலுத்துறோம். அப்ப பணத்தோட புழக்கம் வந்து கம்மியாகுது. ஸோ பணவீக்கம் குறையுது எதுல, இன்டைரக்ட், அதாவது டைரக்ட் டாக்ஸ்ல. அதே இன்டைரக்ட் டாக்ஸ்ல பணவீக்கம் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பொருள் அப்படியே இருக்கு என்கிட்ட, அப்படியே அந்த பணம் என்கிட்டயே இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு போகவே மாட்டேங்குது. அதனால பணத்தோட வீக்கம், அதாவது பணத்தோட புழக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டா, என்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கு, ஆனா நான் பொருள் வாங்கவே இல்லை, கரெக்டா, அதனால டாக்ஸ் போவே இல்லை. அவ்வளவுதான் புரிஞ்சுக்கும். இப்போ பணவீக்கம் இது குறைக்கும், இது பணவீக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அது மாதிரி இது வந்து ஒரே ஒருவர் மீது மட்டும்தான் இது வந்து வரி வந்து விழும். இப்போ வருமான வரி நான் தானே இருக்கு, என் மேலதான் விழும். ஓகே, பையன் மேலேயோ இல்லை வேற ஒருத்தவங்க மேலேயோ இல்லை வேற ஒருத்தவங்கிட்டே போகாது, என் மேல வரி போட்டா அது என்கிட்ட மட்டும்தான் வரும். ஓகேவா, டைரக்டா வந்துருது. ஒரே ஒருவர் மீது வரி விழுகிறது, மற்றவர் மீது இது மாற்ற முடியாது. ஓகேவா, இப்ப எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு வந்து கட்டுறாரு, அவர் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மற்ற மேல இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எது, டைரக்ட் டாக்ஸ் டைரக்டா அந்த என்கிட்ட தான் வரி இருக்கும், நான் மட்டும் தான் செலுத்துவேன், அது வேறகிட்டையும் நான் ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். ஆனா இங்க பலர் மீது வரி சுமை விழுகிறது. இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க, இப்போ இந்த போர்டு இருக்குன்னா போர்டு வந்து மேல கூடிய இந்த பேனல் மட்டும் ஒருத்தர் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க ஜிஎஸ்டி. அப்புறம் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஃபுல்லா ரெடி பண்றாங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அதனால இங்க வந்து பலர் மீது வரி சுமை விழுகிறது, மற்றவர் மீது இது மாற்ற முடியும். ஓகேவா, இப்ப இவர் வந்து அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு மாற்ற முடியும். ஓகேவா, ஸோ நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்திருக்கோம், இது வந்து ஒரு வளர் வீதம், வரி ஏய்ப்பு செய்ய முடியும், பணவீக்கத்தை குறைக்கிறது, ஒருவர் மீது மட்டும்தான் வரி வந்து விழும், மற்ற மீது மாற்ற முடியாது. இங்க தேய் வீதம், வரி ஏய்ப்பு செய்யவே முடியாது, பணவீக்கத்தை இது ஏற்படுத்துது, பலர் மீது வரி சுமை விழுகிறது, மற்றவர் மீது மாற்ற முடியும். இது எல்லாமே கூட்டு காரணத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனாலதான் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ முன்னாடியும் பார்த்தாச்சு. ஸோ அப்ப டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டு, அதுக்கான முக்கியமான அந்த பண்புகள் ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து சூப்பரா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி தான் பார்க்க போறோம். ஓகே, ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா, ஒரே நாடு ஒரே வரி. ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்றத கான்செப்ட். இந்த ஜிஎஸ்டி உலகத்துல முதல்ல யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா, 1954 பிரான்ஸ். ஓகேவா, பிரான்ஸ் என்ற நாடு தான் ஜிஎஸ்டியை முதல்ல 1954 ஜிஎஸ்டி முதல்ல நடைமுறை கொண்டு வந்தாங்க, அதாவது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது இந்தியாவுக்கு வேணும்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, அசின் தாஸ் குப்தா. ஓகேவா, அசின் தாஸ் குப்தான்ற நபர் தான் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்த்தோம்ல, டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்த்தோம்னா அதை வந்து யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, 1860 பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல இந்தியால ஜேம்ஸ் வில்சன். ஓகேவா, ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற நபர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் முறையை இந்தியாவில முதல்ல அறிமுகம் பண்ணது இந்த நபர் தான், ஜேம்ஸ் வில்சன். 1860 நேர்முக வரி மறைமுக வரியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது இவர் தான். நான் சொல்ல மாதிரி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்ப ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி. இது உலகத்துல யார் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது, பிரான்ஸ். எந்த வருஷம், 1954. ஓகேவா, இந்தியாவுக்கு இது வேணும்னு சொன்னவர் யாரு, அசின் தாஸ் குப்தா. ஓகேவா, இது கிளியரா? ஸோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கரெக்டா?
இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு மறைமுக வரி. ஓகேவா? இத நாடாளுமன்றத்துல எப்போ வந்து இதுக்கான மசோதா வந்து தாக்கல் செய்யறாங்க, பில் எப்ப பாஸ் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா 2017 மார்ச் 29. இது எப்படி சார் ஞாபகம் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டினாலே நமக்கு ஒரு 7.5 சும்மா வரியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட் மாதிரி 7.5 ஞாபகம் வச்சுப்போம். ஸோ 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட் இதுக்கான மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா சேம் 2027 ஜூலை 1 ஜூலைனாலும் நமக்கு என்னதான் 7 தான். ஸோ 1/7/2017. ஓகேவா? 1/7/2017 நடைமுறைக்கு வருது. எங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கேட்டாங்க அப்படின்னா காஷ்மீர்ல. ஓகேவா? காஷ்மீர்ல ஜூலை 8. ஓகேவா? ஜூலை 8 காஷ்மீர்ல இதை கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி. இதை உலகத்துல முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? பிரான்ஸ் 1954. இந்தியாவுக்கு யாருமே இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? அசீம் தாஸ் குப்தா. மார்ச் 29 2017 எப்போ வந்து நடைமுறைக்கு வந்து கேட்டாங்கன்னா ஜூலை 1 2017. அப்ப ஜிஎஸ்டினா என்ன? ஜிஎஸ்டி முதல்ல என்னது? ஒரே நாடு ஒரே வரி. இது முதல்ல யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கேட்டாங்கன்னா பிரான்ஸ் 1954. இது இந்தியாவுக்கு வேணும்னு சொன்னது யாரு? அசீம் தாஸ் குப்தா. முதல்ல மசோதா எப்ப தாக்கல் செய்யறாங்க? மார்ச் 29 2017. எப்போ நடைமுறைக்கு வருது? ஜூலை 1 2017. எந்த மாநிலத்தில் வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா காஷ்மீர் ஜூலை 8. ஓகே, மொத்தம் 5 லேப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்ன லேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த 0%, 5% அப்படிலாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அத்தியாவசிய பொருள். ஓகேவா? ஃபண்டமெண்டல் திங்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயங்களுக்கு வந்து 0% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகேவா? இந்த 18%, 28% வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸான விஷயங்களுக்கு போடுவாங்க. விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வாட்சஸ், விலை உயர்ந்த பொருட்கள், இப்போ பைக்ஸ், அதுக்கெல்லாம் வந்து 18%, 28% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல நேத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டிருக்காங்க. அதுல வந்து 2 விஷயம் தான் இருக்கு. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நான் தனியா சொல்றேன். இப்ப முதல்ல இது உருவாக்கும் போது எத்தனை லேப் இருக்கு கேட்டா 5 லேப் இருந்துச்சு. 0, 5, 12, 18, 28. ஓகேவா? இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டியை 3 பிரிப்பாங்க. ஓகேவா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 3 பிரிப்பாங்க. அது என்ன சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, எஸ்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஐனா வந்து இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா? இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு என்ன ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோமே, அந்த பொருள் வந்து 900 தான் இருக்கும். ஓகேவா? அந்த 100 ரூபாய 50 ரூபாய் பிரிச்சிருவாங்க. இந்த 50 ரூபாய் சிஜிஎஸ்டி போகும், இந்த 50 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி போகும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் வந்து 40 ரூபான்னு வச்சுக்கினா மிச்சம் 10 ரூபாய் இருக்கு. அந்த 10 ரூபாய் 5 ரூபாய் பிரிச்சுப்பாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும், ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? சோ சிஜிஎஸ்டினா கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு வசூலிச்சிடும். அந்த பொருள் வந்து மத்திய அரசு எடுத்துக்கும். எஸ்ஜிஎஸ்டினா கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசால் வசூலிக்கப்படும் ஒரு பொருளுக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து 5 ரூபாய் இருக்குன்னா 2.5 2.5, 5 ரூபாய் என்ன பண்ணுவாங்க 2.5 2.5 பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ 15 ரூபாய் இருக்குன்னா 7.5 7.5 சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க. இதான். ஓகே. சோ ஜிஎஸ்டி எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இது 2 இப்ப சொல்லிட்டீங்க சார். ஐஜிஎஸ்டி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மாநிலங்களுக்கு இடையில. ஓகேவா? இப்ப தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்கு. தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா கேரளாவுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து கொடுக்குது. இப்ப நாமக்கல் முட்டை நம்ம கிட்ட நல்லா இருக்கு, அது கேரளா வாங்கினா இப்ப நம்ம வந்து அவங்க விற்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. அதுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா அதை யார் வாங்கி பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? இன்டர்நேஷனலா சர்வதேசம். இன்ட்ரா அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையில. இப்ப தமிழ்நாடுக்கும் குஜராத்துக்கும், தமிழ்நாடுக்கும் உத்தரப்பிரதேசுக்கும், அந்த மாதிரி தமிழ்நாடு 2 மாநிலத்துக்கு நடுவில் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரி போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. அது யார் கலெக்ட் பண்ணுவாங்க கேட்டா மத்திய அரசு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து வரி வந்து யார் வசூல் செய்வாங்க? மத்திய அரசு தான் வரி வசூல் செய்வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஜிஎஸ்டினா என்ன, முதல்ல எந்த நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இந்தியா யார் கொண்டு வந்தது, அதுக்கான வகைகள் என்ன, அதுக்கான பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த லெசன்ல 2018க்கான அந்த கடன், ஓகேவா, வெளிநாட்டு கடன் வந்து 2018 டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. 2018 டேட்டா கொடுத்துருப்பாங்க. டேபிள் நிறைய கொடுத்துருப்பாங்க, நமக்கு எல்லாமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? 21,70,000 மில்லியன் டாலர் வந்து கடன் வந்து வச்சிருக்காங்க 2018 அமெரிக்கா. அந்த டைம்ல இந்தியா எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா 22வது பிளேஸ்ல இருக்கும். நம்ம 22வது பிளேஸ்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5,29,000 மில்லியன் டாலர் வந்து கடன் வந்து நம்ம வச்சிருக்கோம். என்னைக்கு 2018 டேட், கொரோனாக்கு முன்னாடி. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா வந்து 22வது பிளேஸ். ஜஸ்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோம்.
ஓகேவா, ஏன்னா கேட்டு விட்டாலும் கேட்டுருவாங்க. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில வரவு செலவு திட்டம். ஓகேவா, மத்திய மாநில வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட், அந்த பட்ஜெட்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்து கேட்டாங்க அப்படின்னா பிரெஞ்சு மொழியில இருந்து வந்தது. இப்ப இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களுக்கே தெரியும் ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ். இது எதுல இருந்து வந்துச்சு, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிலாம் கேக்குறாங்க. சோ பட்ஜெட் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. பிரெஞ்சு வார்த்தை என்ன சொல்றோம்னா பவுஜெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு சிறிய தோல் பைன்னு சொல்றாங்க. ஓகேவா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா a small leather bag அப்படின்னு சொல்றாங்க. இது பிரெஞ்சுல பவுஜெட்னு சொல்றாங்க, அதான் வந்து பட்ஜெட் மாதிரி. a small leather bag அதாவது பட்ஜெட், பவுஜெட் பிரெஞ்சு வார்த்தை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 112, ஆர்டிகல் 202, ஆர்டிகல் 116. 112 என்னன்னா மத்திய பட்ஜெட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாடாளுமன்றத்துல பார்லிமெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா, அதான் 112. 202னா ஒவ்வொரு ஸ்டேட், இப்ப தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த மாநில சட்டமன்றங்கள்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பட்ஜெட் சப்மிட் பண்ணாங்கன்னா அது 202. ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட். 112 என்னன்னா ஓட்டன் அக்கௌண்ட். இது ஆல்ரெடி ஆர்டிகல் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஓட்டன் அக்கௌண்ட் எப்போ வரும்னா எப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் வருஷத்துல 2 பட்ஜெட் போடுவாங்க. ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு இப்ப டிஎம்கே இருக்கு 2025ல, நமக்கு 2026ல எலெக்ஷன் நடக்க போகுது. கரெக்டா? சோ இந்த வருஷம் 2026ல இந்த ஆர்டிகல் 116 பயன்படுத்தி 2 பட்ஜெட் போடுவாங்க. சோ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய இப்ப இந்த டிஎம்கே ஒரு பட்ஜெட் போடுவாங்க. சோ எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே வரலாம், டிஎம்கே வராமலும் போகலாம். அதனால தெரியாது இல்ல. சோ எந்த அரசாங்கம் வரான்னு தெரியாதனால இந்த ஆர்டிகல் 116 என்ன சொல்லுதுன்னா நீங்க 2 பட்ஜெட் போடுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போடுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னது, ஓட்டன் அக்கௌண்ட். அப்போ ஓட்டன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்திலே பாத்துக்கோங்க. ஓகே, ஓட்டன் அக்கௌண்ட் என்னது, ஆர்டிகல் 116 2 பட்ஜெட் போடுவாங்க. தற்காலிகம், நிரந்தரம் சொல்லிட்டு 2 போடுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இது இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நொண்டி வாக்கு வரவு செலவு திட்டம்னு சொல்றாங்க. ஓகேவா, இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா லேம் டக் பட்ஜெட்ன்றாங்க. ஓகேவா, சோ பட்ஜெட் என்னப்பா, பிரெஞ்சு மொழியில பட்ஜெட் அப்படின்னு அர்த்தம் சிறிய தோல் பை. ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 112, 202, 116 முடிஞ்சா. சோ நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். ஓகேவா, அது மாதிரி பட்ஜெட் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலை வரவு செலவு திட்டம். அது என்ன சமநிலை? ஓகே, அதாவது பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து இப்ப நான் தான் ஒரு கவர்மெண்ட், நான் வந்து யோசிக்கிறேன் நம்ம மக்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்து இவ்வளவு வந்து வருமானம் வரும், ஓகே எனக்கு வந்து இவ்வளவு வரவு வரும்னு நான் யோசிக்கிறேன். அதுமாதிரி இந்த பக்கம் நான் வந்து நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆசிரியருக்கு வந்து செலவு பண்றது, சம்பளம் போடுறது, பென்ஷன் கொடுக்குறது, கொஞ்சம் செலவுகள் இருக்கு. அப்ப மக்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு வரவு வருது, நான் வந்து செலவும் நான் பண்ணணும். சோ அப்ப நான் வந்து யோசிக்கிறேன் என்னோட வரவுக்கு ஏற்ற செலவு இருந்துச்சு, ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா அதுதான் அது சமநிலை வரவு செலவு திட்டம். ஓகேவா, பேலன்ஸ்டு பட்ஜெட். கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட் 100 ரூபாய் லாபம் வருது, அந்த 100 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் அது சமநிலை வரவு செலவு திட்டம். புரிஞ்சா, அரசின் திட்டமிட்ட வருவாய், அவங்களுக்கு வர அந்த வருமானம், அரசின் எதிர்நோக்கும் செலவுகள், அவங்க என்னென்னலாம் வந்து இந்த வருஷத்துல வந்து செலவு பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறது தான் அது சமநிலை வரவு செலவு திட்டம். ஓகேவா, பேலன்ஸ்டு பட்ஜெட். ஓகேவா, ரெவன்யூவும் அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அது சமநிலை, பேலன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, இதை 3ஆ பிரிக்கிறாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வரவும் செலவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னது சமமான வரவு செலவு திட்டம்னு சொல்லிட்டேன். இதுக்கே என்ன இருக்குன்னா சப்ரஸ் பட்ஜெட்னு சொல்லுவாங்க, டெபிஷியன்ட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். நாம எப்ப பற்றாக்குறை இருக்கும், காசு இல்லைன்னா பற்றாக்குறை இருக்கும். கரெக்டா, காசு இல்லைன்னா பற்றாக்குறை இருக்கும். எப்ப நம்ம காசு இல்லாம போவோம், இப்போ நான் 110 ரூபா, அதாவது நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா 110 ரூபா செலவு பண்றேன், செலவு அதிகமா இருக்கு. புரியுதா? சோ செலவு அதிகமா இருக்கு, வரவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அது பற்றாக்குறை. ஏன்னா இன்னும் 10 ரூபாய் வேணும், அந்த 10 ரூபாய் நான் வேணா போய் கடன் வாங்கணும். கரெக்டா? சோ அவ்வளவுதான். சோ செலவு அதிகமா இருந்து வரவு கம்மியா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது பற்றாக்குறை. அதுதான் இங்கிலீஷ்ல வந்து டெபிஷியன்ட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்பென்ஸ் செலவு அதிகமா இருக்கு ஆனா வருமானம் கம்மியா இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது டெபிஷியன்ட் பட்ஜெட். இதே உபரினா என்ன அர்த்தம், நமக்கே தெரியும். உபரி நீர் திறக்கப்பட்டது, நியூஸ்ல பாக்குறமா இல்லையா? சோ எக்ஸ்ட்ரா தண்ணீர் வந்து திறந்து விடுறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். சோ உபரினா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா பணம் வச்சிருக்கோம். இப்போ உதாரணம் நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் 60 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கேன், மிச்சம் என்கிட்ட எவ்வளவு இருக்கு, 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு வருமானம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வச்சுன்னா உபரி. அவ்வளவுதானே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, இப்போ உபரி அமௌண்ட். அப்ப இவனுக்கு என்ன இருக்கு அர்த்தம், வருமானம் அதிகமா இருக்கணும். ஓகேவா, வருமானம் அதிகமா இருக்கணும்,
செலவு வந்து கம்மியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது உபரி. ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா அது சமமான வரும். புரிஞ்சிச்சா பக்கா? ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டு பட்ஜெட்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்டு பட்ஜெட். சப்ரஸ்னா எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கணும், இது வந்து அதிகமா இருக்கும். இது நான் சொல்லிட்டு பார்த்துக்கோ. இது புக்ல இருக்குது, அப்படியே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதான் எங்க டேபிள் காலம்ல போட்டிருக்கேன். உபரினா அது வரவு அதிகமா இருக்கும், செலவு கம்மியா இருக்கும். பற்றாக்குறைனா செலவு அதிகமா இருக்கும். என்ன பத்தல, என்கிட்ட அமௌண்ட் வந்து இல்லை, யாருன்னா கடன் வாங்கணும். அதான் இங்க போட்டிருப்பேன். இதையும் பார்த்துக்கோ. அதான் இங்க போட்டிருப்பேன். இது புக்லயே கொடுத்துருப்பாங்க, இது பார்த்துக்கோ. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் அரசு கணக்குகள் 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்திய அரசால இந்த கவர்மெண்ட் கூடிய அந்த பணத்தை வந்து 3 விஷயமா பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட் டைப் கூட்டுருக்காரு நம்மள கேட்டு இதுல வராதது எது, வரக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கார்டில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஓகேவா? கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் இன் 3 பார்ட்ஸ். 3 விதமா அதை பண்றாங்க. என்ன அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கான்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட் சொல்லிட்டு 3 விதமா அதை வந்து பண்றாங்க. ஓகேவா? இந்தியாவில் அரசு கணக்குகள் 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. எத்தனை முறைன்னு கூட கேட்பாங்க. 3. என்னென்னது? தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்கள் எத்தனை கேட்டோம்னா 2 குழு. ஓகேவா? அந்த வரவு செலவு வந்து கண்ட்ரோல் பண்றது, பார்லிமெண்ட்ல கண்ட்ரோல் பண்ண எத்தனை கேட்டோம்னா 2. என்ன அப்படிங்கிறன்னா, பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழு. ஓகேவா? அந்த எஸ்டிமேட்டட் கமிட்டியும் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி தான் வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் த பார்லிமெண்ட், கண்ட்ரோல் த பட்ஜெட். அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா வச்சுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 3, இது 2, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்திய அரசின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. ஓகேவா? 4 பட்ஜெட் டெபிஷியன்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? எத்தனை கேட்டாங்கன்னா 4 விதமா இருக்கு. 4 பற்றாக்குறை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை. ஓகேவா? ரெவென்யூ டெபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி. கவனிச்சீங்க அப்படின்னா, ஆர்டி, ஆர்னா ரெவென்யூ, டினா வந்து டெபிஷியன்ட். ஆர்டி ஈக்குவல் டு ஆர்இ மைனஸ் ஆர்ஆர். என்ன சார் ஆர்இ ஆர்ஆர்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. செலவு மைனஸ் வரவு. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. செலவு மைனஸ் வரவு, அவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஈனானது எக்ஸ்பெண்டிச்சர், ஆர்னா என்னதுன்னா ரிசிப்ட். ஓகேவா? ரெவென்யூ. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து ரெவென்யூ கழிச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆரை போட்டுக்கோங்க, இங்க ஒரு ஆரை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டினானது ஆர்இ மைனஸ் ஆர்ஆர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ. இங்க என்னது, தமிழ் மீடியத்துக்கு செலவுல இருந்து வரவு கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், வருவாய் பற்றாக்குறை கிடைச்சிடும். இது புக்ல வந்து அப்படியே நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ செகண்ட் டைப் பாருங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, பட்ஜெட் பற்றாக்குறை. ஓகேவா? பட்ஜெட் பற்றாக்குறைனா பிடி. ஓகேவா? பட்ஜெட், டினா வந்து டெபிஷியன்ட். பிடி ஈக்குவல் டு டிஇ மைனஸ் டிஆர். அது என்ன டிஇ மைனஸ் டிஆர்? அங்க பார்த்தே மாதிரி தான், எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து ரெவன்யூ கழிச்சு விட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டுருந்தோம். டீனானது டோட்டல். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. இங்க என்னது தமிழ்ல அதே மாதிரி தான், செலவு மைனஸ் வரவு. அதுக்கு முன்னாடி ஒரு மொத்தத்தை போடுங்க. ஸோ மொத்த செலவுல இருந்து மொத்த வரவு கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், பட்ஜெட் பற்றாக்குறை கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்ப பிடி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், இ மைனஸ் ஆறு. இங்க பின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னது, டோட்டல் ரெவன்யூல இருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து டோட்டல் ரெவன்யூ கழிச்சு விட்டீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும், பிடி கிடைச்சிரும். அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை கிடைச்சிரும். ஓகேவா? அங்க என்னதான் செலவு மைனஸ் வரவு, இங்க என்னதான் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ. அங்க டோட்டலு அங்க வந்து நார்மலா போட்டுருக்கும், மொத்தம் போடணும். இங்க வந்து அந்த வருவாய் போட்டுருவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 பாருங்க. இது என்னன்னா நிதி பற்றாக்குறை. ஓகேவா? பிஸ்கல் டெபிஷியன்ட்னா ஒண்ணுமே கிடையாது. எஃப்டி ஈக்குவல் டு பிடி. பிடி என்னது, முன்னாடி பட்ஜெட் டெபிஷியன்ட் கூட எதை சேர்த்துக்கணும் அப்படின்னா, கடன், மார்க்கெட் கடனையும் லேபிலிட்டிஸும் சேர்த்துக்கணும். ஓகேவா? இங்கே அதுதான். ஸோ நிதி பற்றாக்குறை. ஓகேவா? நிதி பற்றாக்குறைனா எஃப்டின்னு சொல்லுவாங்க. எஃப்டி ஈக்குவல் டு பிடி. ஓகே, முன்னாடி பார்த்தலாம் அந்த பிடி கூட கடனையும் அது கூட என்ன சேர்த்துனா வந்து ஏனைய பொறுப்பு சேர்த்து விட்டீங்கன்னா இது வந்துடும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. லாஸ்ட் ஒன்னே வந்து இருக்கு, இது ஒன்று பார்த்தீங்கன்னா முடிச்சு. ஓகேவா? லாஸ்ட் என்ன அப்படின்னா முதன்மை பற்றாக்குறை. ஓகேவா? முதன்மை பற்றாக்குறை இது என்னன்னா பிரைமரி டெபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ பிடி ஈக்குவல் டு எஃப்டில இருந்து ஐபிஐ கழிச்சு விட்டுணும். எஃப்டின்னு முன்னாடி பார்த்தோம்ல டெபிஷியன்ட், அதாவது பிஸ்கல் டெபிஷியன்ட், அதுல இருந்து என்ன பண்ணிடணும்னா எதை கழிச்சணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கழிச்சு விட்டுணும். நமக்கு வந்து அந்த வட்டி வந்து கழிச்சு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முதன்மை
பற்றாக்குறை கிடைச்சிடும். ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா தாங்க. இந்த இந்த எழுதிருக்க தெரியுமா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ ஒரே பேஜ்ல. என்ன அது கீழே என்ன ஃபார்முலா, என்ன இதுக்கான என்ன ஃபார்முலா சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான், டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆர்டிகல் 228 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, மத்திய அரசு வரி போட்டு மாநில அரசு அது வந்து வசூல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆர்டிகல் 268 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு என்ன பண்ணும்னா வரி விதிக்கும். அது என்ன பண்ணா மாநில அரசு அது வந்து அந்த வரி வந்து வசூல் செய்வாங்க. ஓகேவா, சோ மத்திய அரசு வரி போட்டு மாநில அரசு வந்து வசூல் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன ஆர்டிகல், ஆர்டிகல் 268. கிளியரா? ஆர்டிகல் 269 அப்படியே அடுத்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசே வரியை போட்டு அவங்களே வரியை வசூலும் பண்ணிடுவாங்க. ஓகேவா, வரியை போட்டு அவங்களே வரி வசூல் பண்ணிட்டு அதை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா, மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு. புரியுதா? 68 மத்திய அரசு வரி, மாநில அரசு வசூல். 69 அவங்களே வரியும் போட்டுருவாங்க, அவங்களே வசூலும் பண்ணிடுவாங்க, நமக்கு வேலை ஈஸி, அதை அவங்களே பிரிச்சு கொடுத்துருவாங்க. அது 69. ஓகே, நம்ம இப்போ மாநில அரசு தானே, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அப்ப 68னா நம்ம கலெக்ட் பண்ணோம், அது கொஞ்சம் டைம் ஆகும். 69 நம்ம எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 270, 72 இதுவும் அதே தான். ஓகேவா, மத்திய அரசே வரி போட்டு மாநில அரசே வந்து வசூல் பண்ணாத, மத்திய அரசே வரி போட்டு அவங்களே வசூலும் பண்ணிடுவாங்க. மாநிலங்களுக்கும் இல்ல யூனியன் பிரதேசத்துக்கும் அது பிரிச்சு கொடுத்துருவாங்க. இவ்வளவு வந்து அவ்வளவு வந்து சொல்லிட்டு அந்த ஷேரை வந்து பகிர்ந்துப்பாங்க. ஓகேவா, பகிர்ந்தளிக்கும் வரிகள் இதை பகிர்ந்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணும், இவங்க வந்து அவ்வளவு தரணும்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்துப்பாங்க. ஆர்டிகல் 270, 72 இதை பத்தி பேசுறாங்க. ஓகே, அது மாதிரி ஆர்டிகல் 275 எதை பத்தி பேசுது அப்படின்னா மானியத்தை பத்தி பேசுது. ஓகே, மத்திய அரசு என்ன பண்ணணும்னா நமக்கு மானியம் வழங்குதுல, மானியம் கிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, கிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது ஆர்டிகல் 275. ஓகேவா, சோ நம்ம என்னென்ன ஆர்டிகல் பார்த்துருக்கோம் இப்போ, 68, 69, 70, 72, 75. ஓகே, அது இல்லாம மேல என்ன பார்த்திருக்கோம், 116, 202, 112 அந்த ஆர்டிகலும் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நிதி குழு. ஓகேவா, நிதி குழு பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது கவனிங்க. நிதி குழுனா 1+4 சொல்லுவாங்க. அது என்ன 1+4? ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் பாடியா, இது அரசமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். ஓகேவா, இது ஒரு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேவா, குவாசி ஜுடிஷியல் பாடி. இது வந்து நிரந்தரமான அமைப்பா இல்ல டெம்பரரி அமைப்பா? டெம்பரரி அமைப்பு. ஓகேவா, இவங்க வந்து நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, இது ஒரு தற்காலிக அமைப்பு. ஓகேவா, இது ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் வந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 280 எதை பத்தி பேசுது அப்படின்னா, நம்ம இது ஆல்ரெடி பாலிட்டியிலே பார்த்திருப்போம். ஆர்டிகல் 280 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர், ஓகேவா, குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும். யாரு? குடியரசுத் தலைவர் அப்படின்னு எதை சொல்றாங்க, ஆர்டிகல் 280 சொல்றாங்க. சரி, இந்த நிதி குழுவோட வேலை என்ன? 1+4 ஒரு தலைவர் 4 உறுப்பினர்லாம் இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை கொடுக்குது. ஓகேவா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளவு நிதி வந்து பகிர்ந்துக்க வேண்டும் அப்படின்ற பரிந்துரை யார் செய்வான்னு கேட்டாங்கன்னா இந்த நிதி குழு, பினான்ஸ் கமிஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி, ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ஆர்டிகல் 283. ஓகேவா, ஆர்டிகல் 280 பிராக்கெட் 3 என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களோட பணிகள், நிதிக்குழுவோட பணிகள், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசுவாங்க. ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பினான்ஸ் கமிஷன். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி. பினான்ஸ் கமிஷன் யாரு, என்ன ஆர்டிகல் பேசுது, ஆர்டிகல் 280. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து ஒரு நிதிக்குழு அமைக்க வேண்டும் சொல்றாங்க. அவங்களோட வேலை என்ன? பரிந்துரை செய்யறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளவு நிதி வந்து பகிர்ந்துக்கணும். இப்போ மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், கேரளாக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணும், ஆந்திராக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது யாரு? இவங்க தான். ஓகேவா, ஸோ 1+4 குடியரசுத் தலைவர். இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி, டெம்பரரி பண்றது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு பண்றாங்கல்ல. அப்புறம் இந்த பாயிண்ட் விட்ட பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வந்து அமைச்சிடணும். இப்ப எக்ஸிஸ்டிங், இப்போ வந்து இப்ப பிரசண்டா ஒருத்தங்க இருக்காங்கன்னா இப்ப அடுத்து வரவங்கள 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், சூஸ் பண்ணி அவங்க வந்து வச்சிடணும், ஒரு நிதிக்குழு வந்து போட்டணும்னு சொல்றாங்க. ஓகேவா, 2 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட வேண்டும் ஒரு நிதிக்குழு. ஓகே, ரொம்ப முக்கியமானது, இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். முதல்ல நிதிக்குழுவோட தலைவர் யாரு, எந்த வருஷம் போட்டாங்க கேட்டீங்கன்னா 1951 முதல் நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா KC நியோஜி. ஓகேவா, முதல் தலைவர் யாரு? KC நியோஜி. இப்போ 15வது தலைவர் யாரு கேட்டாங்கன்னா NK சிங். ஓகே, 15வது தலைவர் NK சிங். இப்ப பிரசன்ட்ல யாருக்குன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அரவிந்த பணக்காரி. அவர் எத்தனாவதுன்னா 16வது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா KC நியோஜி.
15வது தலைவர் யாரு கேட்டாங்கன்னா என்.கே. சிங்கு. 16வது இப்ப தற்போது தலைவர் யாரு கேட்டாங்கன்னா டாக்டர் அரவிந்த பனகாரியா. இந்த அரவிந்த பனகாரியா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோகோட முன்னாள் துணை தலைவர், தலைவர் இல்ல துணை தலைவர். இவர் இப்ப எதுக்கு எட்டா போட்டிருக்காங்க, நிதிக்குழு பினான்ஸ் கமிஷனுக்கான சேர்மன் யாரு, இவர் தான். யாரு, அரவிந்த பனகாரியா. அந்த அரவிந்த பனகாரியா யாருப்பா, ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகே, இவங்களோட ஒர்க் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த 16வது பினான்ஸ் கமிஷன் இருக்காங்களா, இவங்களோட வேலை எப்ப ஆரம்பிப்பாங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 ஆரம்பிக்க போறாங்க. எப்பவுமே பினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. பினான்சியல் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 31 முடியும். இதான் பினான்சியல் இயர். ஓகேவா? சோ அப்ப 16வது நிதிக்குழு எப்ப ஆரம்பிக்க போறாங்க, அடுத்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அவங்களோட பணியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்ப முடிக்க போறாங்க, 31ல முடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு, இப்ப இருக்கிறது யாரு, 15 யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிடுங்க. இப்பெல்லாம் வந்து இப்ப இந்த 16% இருப்ப ஆனந்த பணக்காரே இருக்காங்கல்ல, ஆனந்த பணக்காரே யாரு, அவரது நிதியோட தலைவரா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல, ஏன்னா துணை தலைவர். ஓகே, 15வது கேட்டா அப்படிதான் சொல்லிட்டு இந்த அரவிந்த பணக்காரையை வச்சே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, கூட்டிருக்காரு நம்மள. ஓகேவா? இவரு நிதி ஆயோகோட முன்னாள் துணை தலைவரா இருந்திருக்காரு. எப்ப ஆரம்பிக்க போறாங்க, 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? பினான்சியல் இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகும், ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 31 முடிப்பாங்க. இதான் ஒரு வருஷத்துக்கான பினான்சியல் இயர். ஓகேவா? ஸோ கேசி நியோஜி, என்.கே. சிங்கு, அரவிந்த பனகாரியா ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க புக்ல வந்து 15ஓட முடிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? 15 சொன்னா கே.என். சிங்குன்னு சொன்னா அது இருக்காரு பாருங்க. கே.என். சிங்கு எப்போ போட்டிருக்காங்க, நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2017. ஆனா அவங்க எப்போ வந்து அவங்க வேலையை வந்து செஞ்சிருக்காங்க பாருங்க, 2020 இருந்து 2025. அப்ப அரவிந்த பனகாரியா இப்ப 2025 நெக்ஸ்ட் இயர்ல, இப்ப அடுத்த வருஷம் தான் வரப்போறாரு. அப்ப இந்த வருஷம் நம்ம யார் பண்ணிட்டு இருக்கா, கே.என். சிங் தான் பண்ணிருக்காரு. எப்ப அமைச்சிருக்காங்க, 2017. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணோம்ல, இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. புரியுதா? சோ 16வது இங்க போட்டு இங்க எழுதிக்கோங்க. இது நம்ம தனியா ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரே வீடியோ பார்க்க முடியாது, கீழே இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. ஓகேவா? கே.என். சிங் 2020, 25, 26 நம்ம அரவிந்த பனகாரியா வந்துருவாரு. ஓகேவா? சோ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த நிதி கொள்கைன்னு சொல்லிட்டு, நிதி பொருளியல் சொல்லிட்டீங்களா, பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு. அதனால என்ன யூஸ் இருக்கு, அதான் என்னென்னலாம் இது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கு. ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் பாலிசி. ஓகேவா? நிதி கொள்கையின் நோக்கம், அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முழு வேலை வாய்ப்பு. ஓகேவா? 100% வேலை வாய்ப்பு தான் அவங்களோட நோக்கம். எப்படிலாம் பண்ணலாம், எப்படி வேலை வாய்ப்பு தரலாம் அப்படின்றத பண்ணக்கூடியதான் அது நிதிக்குழுவோட நோக்கங்க. அப்புறம் நிலைத்தன்மை, ஒரு பொருளோட விலையை வந்து அப்படியே வந்து நிலைநிறுத்துது. ஓகேவா? இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஒரு பொருளோட விலையை வந்து நிலைச்சு வைக்கிறது, அதாவது பொருள் நிலைத்தன்மை. அடுத்து பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பண்றது, இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து சமமான பகிர்வு, வரக்கூடிய அமௌண்ட்டை எல்லாத்தையும் சமமா பிரிச்சு கொடுக்கணும். ஸோ சமமான பகிர்வு, நாணய மற்றும் வீத சமநிலை. அடுத்து மூலதன உருவாக்கம். ஓகேவா? வெளிநாட்டுல இருந்து மூலதன கேபிட்டல் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன், வெளிநாட்டுல இருந்து முதலீடு வந்து ஈர்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ மூலதன உருவாக்கம் பண்றது. அப்புறம் சம வட்டார வளர்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேசம், குஜராத்தோ இருக்குன்னா அதை மட்டும் வளர்த்து விடுறது இல்லை. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் வந்து என்ன பண்ணணும், வளர்த்துடணும். ஸோ சம வட்டார வளர்ச்சி, எல்லா வட்டாரத்தையும் ஒரு ஸ்டேட்லயோ ஒரு மாநில இந்தியாவை எல்லா இடத்தையும் சமமா வளர்க்கணும். ஓகேவா? ஸோ சமமான பகிர்வுனா அந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்குறது, இது வளர்ச்சி. அந்த இது வந்து வளர்த்து விடுறது. ஓகேவா? ஸோ இந்த 7 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கேயும் 7 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ரீஜனல் பேலன்ஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, ஈக்குவடபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எக்கனாமிக்ஸ் குரோத், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாமே எங்களோட நோக்கங்கள். ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் பாலிசி. இது புக்லேயே கொடுத்துருப்பாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஃபார்முலாங்க. இது வந்து ஃபார்முலா, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, ஒண்ணுமே. ஸோ கவனிங்க, பட்ஜெட்டை 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னா வருவாய் ஒரு பக்கமும் செலவு ஒரு பக்கம் பிரிச்சிடறாங்க. ஓகேவா? ரெவன்யூ ஒரு பக்கம், எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம் தனியா பிரிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா, வருவாய் கவர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் வந்து வருமானம் வருது, கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து செலவு பண்ணுது, அதை பார்க்க போறோம். ஓகேவா? அந்த வருவாய் 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். ஓகேவா? ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். எப்படிலாம் வருமானம் வரும், ஒன்னு டாக்ஸ், நான் டாக்ஸ், வரி மூலமா வரும். இப்ப நம்ம பார்த்தோம் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் மூலமா வந்தது. நான் டாக்ஸ்னா வரி இல்லாத வருவாய். ஓகே, நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம வந்து டிஎன்பிசி ஃபீஸ் கட்டுறோம். இப்ப அந்த ஃபீஸ் என்ன, வரி கிடையாது, நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே என்னன்னா நான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வரி இல்லாத வருவாய், நம்ம வரி கட்டலையே, அந்த எக்ஸாம் வந்து ஃபீஸ் பே பண்றோம். ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்துடும். ஸோ அப்ப ஆர்ஆர்,
ஓகே, வருவான வரவுகள். மூலதன வரவுகள்னா ஒண்ணும் கிடையாது, கடன் மூலமா வந்து பணம் வந்து நமக்கு லாபமா வரும், கடன் வாங்கி பண்ணுவோம். எப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப என் சேலரி வந்து 10,000 ரூபாய், ஓகேவா? இது கூட நான் என்ன பண்றேன், ஒரு 5,000 ரூபாய் கடன் வாங்கிடுறேன், ஓகேவா? 5,000 ரூபாய் கடன் வாங்கினா என்ன லாபம் வரும்? ஒரு மாசம் எனக்கு 15,000 ரூபாய் நான் கையில வச்சிருப்பேன். திரும்பி இந்த கடன் நான் திருப்பி கட்டணும், ஆனா எனக்கு லாபம் தானே, எனக்கு வருவாய் தானே. ஸோ எனக்கு கடன் மூலமா எனக்கு வருவாய் வருது. ஸோ என் சேலரி 10,000 ரூபாய் பியூரா கிடைக்குது, கவர்மெண்ட் வந்து பியூரா கிடைக்குது, வரி மூலம் வரி இல்லாத வரி மூலம் எனக்கு பியூரா வந்து கிடைக்குது. இது இந்த 10,000 ரூபாய், இந்த 5,000 ரூபாய்ன்றது கடன் வாங்கி நான் என் ஃபேமிலி ரன் பண்ணணும், ஓகே, வருமானம் வரணும், அது மாதிரி. ஸோ அந்த கேபிட்டல் ரெசிப்ட் வந்து எனக்கு கடன் மூலியமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் வாங்கி வச்சிருவேன் 5,000 ரூபாய், அப்போ மொத்தம் என் கையில என்ன இருக்கும், அந்த 15,000 ரூபாய். திரும்ப அந்த கடன் நான் திருப்பி செலுத்துவேன், அது வேற விஷயம். ஸோ அப்ப பட்ஜெட் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ வருவாய், அந்த வருவாய் ரெண்டா பிரிச்சு அப்படின்னா ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். இது புரிஞ்சிச்சா? ஸோ அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா செலவு எப்படிலாம் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வருவாய் செலவினம், மூலதன செலவினம். அங்க பார்த்ததே அப்படியேதான், ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி கவர்மெண்ட் செலவு பண்ணும்? அரசு துறையில வேலை பார்க்கறவங்க வந்து சம்பளத்தை போடும், இப்போ பிஎஃப் கொடுக்கும், ஓகேவா? சம்பளத்தை கொடுத்து பிஎஃப் கொடுத்து நலத்திட்டத்தை செயல்படுத்துன்னு சொல்லிட்டு அது மூலியமா கவர்மெண்டோட பாக்கெட்ல இருந்து என்ன ஆகும், செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் மூலதன செலவினம். அது என்ன மூலதன செலவினம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலவு பண்ணும். அப்படின்னா என்ன அப்படின்னா மூலதனம் ஏதாவது வந்து இப்போ ஒரு மெட்ரோ கட்டுறதோ இல்ல ஒரு ஹாஸ்டல் கட்டுறதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணும், நான் செலவு பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நான் செலவு பண்ணிடுவேன். இப்போ நான் மெட்ரோ போட்டேன், இப்போ மெட்ரோ வந்து சில கோடிகள் போடுறாங்களா, ஸோ நான் பணத்தை வந்து குத்துறேன், செலவு ஆயிடுது. அப்புறம் மெட்ரோ கட்டுறது எனக்கு என்ன ஆகும், லாபம் கிடைக்கும். புரியுதா? நீங்க இதையும் மட்டும் நல்லா கவனிங்க, ஓகே? மூலதன வரவுகளும் மூலதன செலவினத்தை கூட நல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கடன் வாங்கிடுவேன், பின்னாடி திரும்ப செலுத்துவேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கடனை அதை ஃபர்ஸ்ட் வந்து நான் பணத்தை கொடுத்துருவேன், ஆனால் அது பின்னாடி லாபம் கிடைக்கும், ஓகே? அவ்வளவுதான். ஸோ பட்ஜெட் ரெண்டா வழியுது, செலவு ஒரு பக்கம், வரவு ஒரு பக்கம், அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பெருசா குழப்பற மாதிரி இருக்கும், நீங்க கூட பெருசா குழப்பிக்கலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டைலாக்ஸோட இந்த லெசனே முடியும், ஓகே? ஒவ்வொருத்தரும் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ அதோட இந்த லெசன் முடியும் போது டக்கு முடிச்சுலாம். கவனிங்க, மொத்தமா ஒரு 8 பேர் தான் இருக்காங்க, இது ஷார்ட் கட்டா சொல்லிடுறேன், டக்கு முடிச்சலாம். கவனிங்க, டால்டன் வந்துச்சுன்னா எல்லை கோடுன்னு வரும், ஓகேவா? டால்டன் ஆனது எல்லை கோடு வரணும். இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா பார்டர் லைன் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னது யாரு, டால்டன். டெஃபினேஷன் இல்ல டைலாக் இல்ல கூற்று ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்னா இயல்பையும் கொள்கைன்னு வரணும், ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேச்சர் அண்ட் பிரின்சிபல். ஆடம் ஸ்மித் என்ன பண்ணாரு, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வரது காரணமே இந்த ஆடம் ஸ்மித் தான். அப்ப அதோட கொள்கை, அதுக்கான இயல்பும் கொள்கையும் உருவாக்குறது யாரு, ஆடம் ஸ்மித் தானே. அப்ப எக்கனாமிக்ஸ்ல இயல்பையும் கொள்கைன்னு வந்துச்சுன்னா ஆடம் ஸ்மித், ஓகேவா? நேச்சர் அண்ட் பிரின்சிபல் வந்துச்சுன்னா ஆடம் ஸ்மித். எல்லை கோடு வந்துட்டாலே டால்டன், ஓகேவா? பார்டர் லைன் வந்துட்டாலே டால்டன். அடுத்து கவனிங்க, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முராடுன்னு இருக்கும், ஓகேவா? முராடுன்னு வச்சுக்கோங்க. முராடுனா மொரட்ட ஆளு. எதுக்கு மொரட்ட ஆளு? அரசுக்கு கட்டாயம் செலுத்தியே ஆக வேண்டும். எது கடனோ ஏதோ வாங்கிட்ட வரியோன்னா அரசு கட்டாயம் செலுத்தணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவோம். மொரட்டாளா இருக்கும், நீ செலுத்திதான் பாக்கணும், அவ்வளவுதான், பிச்சு கொடுவேன் பிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ முராடுனா வந்து மொரட்டாளு என்ன சொல்றாரு, அரசுக்கு கட்டாயம் செலுத்தணும், டொனேஷன் நீ கட்டிதான் ஆகணும் அப்படின்ற இந்த படத்துல ஒரு அந்த மாதிரி ஞாபகம். ஸோ முராடுனா என்னது, டாக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட், ஓகேவா? ஸோ மொரட்டாளு கட்டாயமா நீங்க வரி செலுத்தணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப டால்டன், இப்ப பார்த்தல டால்டன் திரும்ப அவரே தான் வராரு. இங்க என்ன சொல்றாருன்னா தண்டத்தொகை, தண்டமா இருந்தாலே டால்டா, டால்டாலாம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து பயன்படுத்துவாங்க வீட்டுல. தண்டத்தொகைன்னு வந்தாலே டால்டன், எல்லை கோடு தண்டத்தொகைன்னு வந்தா டால்டன். இங்க பாத்தீங்கன்னா இங்க அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷும் பார்த்துவாங்க. ஸோ தண்டத்தொகைன்னு வந்தாலே டால்டன், எல்லை கோடுன்னு வந்தா டால்டன், இயல்பு அந்த கொள்கைன்னு வந்துச்சுன்னா ஸ்மித், ஓகேவா? ஸ்மித். மொராடு வந்தா மொரட்டாள், அரசு கட்டாயம் வரி செலுத்தணும்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லரு கடன் கொடுக்கவே மாட்டாரு. இங்க டெய்லர்னு வந்தாலே உங்களுக்கு கடன் தானே, கடன் என்பது அரசு கருவூலத்தின் கடன் வழிகளுக்கு வட்டியும் வசூலும் இருக்கும். ஸோ டெய்லர்னு வந்துட்டாவே கடன், ஓகேவா? டெய்லர்னானது த டெபிட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ டெபிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம். ஸோ டெய்லர்னானது கடன் வந்தாலே டெய்லர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்னா ஆவணம். ஒரு டாக்குமெண்ட்ல முக்கியமான டேட்டாலாம் இருக்கு, நிறைய ப்ரூஃப்லாம் வச்சிருக்கு. அதை என்ன பண்ணுவோம், யாருமே கண்டுபிடிக்கிறாங்க, கல்லை கட்டி கடலை போட்டுரும், கல்லை கட்டி கடலை போட்டுரும். அந்த மாதிரி தான் ஸ்டோன்னா கடலை கல்லுன்னு சொல்லுமா, ஸ்டோன்னா இங்கிலீஷ்ல. ஸோ ஸ்டோன்னா ஆவணம், டாக்குமெண்ட் தூக்கி கடல்ல போடு, ஓகேவா? ஸ்டோன்னானது டாக்குமெண்ட் தூக்கி கடல்ல போடு. டெய்லர்னா கடன் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறதுன்றாங்க, ஓகேவா? சப்மிட்டட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் தி அப்ரூவ்ட் அப்படின்னா பாஸ்ட் பில்ல பாஸ் பண்ணு, மசோதா வந்து தாக்கல் செய்ய அப்படின்னு சொல்லல. ஸோ பாஸ்ட் பில் சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவோம், பில்லு தானே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நாடாளுமன்றத்துல பில் பாஸ் பண்ணாங்க, சட்டமன்றத்தில் பில் பாஸ் பண்ணா ஞாபகம் வச்சுக்கல. ஸோ பாஸ்ட் பில் அப்படின்னா சட்டமன்றத்துல பில்ல பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஸோ பாஸ்ட் பில் ஆனது சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது, முடிஞ்சா?
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை பத்தி பேசுவாங்க. பியூலர், ஓகேவா? பியூலர்னா நம்ம பியூனு ஞாபகம் வச்சுக்கலாம். பியூலர்னா என்னது? பியூனு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 4 பேர் வந்து கூடுவாங்க பியூனை, பாவம். இப்போ இங்க வா, நீங்க வந்து எதை செய்ய சொல்லிட்டு 4 பேர் கூப்பிட்டே இருப்பாங்க, அந்த பியூனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்மே போடும். ஸோ பியூலர்னா பியூனு ஞாபகம் வச்சிரும். 4 விஷயம் இருக்கும். பொது நிதி அல்லது செலவு, வரி, அப்புறம் பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சொல்லிட்டு 4 விஷயம் இருக்கும். இதுலயும் பாருங்க. ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸஸ், பாரோயிங், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ 4 பேர் கூப்பிடுவாங்க பியூலர். ஸோ பியூலர் பாஸ்ட் அப்படின்னா சட்டமன்றத்தில் பில்லை பாஸ் பண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லர்னா கடன் கொடுக்கூடாது, ஆனவனா ஸ்டோனை தூக்கி கல்லில் போடு, டாக்குமெண்ட் தூக்கி அந்த கல்லில் போடுன்னு சொல்லிட்டு ஷார்ட் பார்த்தோம். டால்டன், டால்டன் என்ன அர்த்தம்? தண்டத்தொகை, எல்லை கோடு, தண்டத்தொகைன்னு பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டாயம்னா மொரட்டாளு, அது பார்த்துட்டோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப டால்டன்னா எல்லை கோடு, அது பார்த்துட்டோம். ஸ்மித்னா வந்து இயல்பு கொள்கை முடிச்சு. இதோட எக்கனாமிக்ஸ்ல பிஸ்கல் பாலிசி, ஓகேவா? பிஸ்கல் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிதி பொருளாதாரம் பக்காவா முடிச்சு, ஓகேவா? ஷார்ட் கட்டு, கான்செப்ட், ஃபார்முலா, இந்த டைலாக் சொல்லிட்டு பக்காவா முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.